டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உறக்கம், நித்திரை ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கம் இன்மை பிரச்சனை இருக்கு. ஒரு சிலர் என்ன பண்றோம்னா, நமக்கு ஏதோ ஒரு ஜாப்னாலயோ இல்ல ஏதாவது ஒர்க் இருக்குங்க, இதனால நான் கொஞ்ச நேரம் முழிச்சிருக்கிறேன். கிட்ஸ் வச்சிருக்கிற வீட்டுல சொல்லவே வேண்டாம், நைட் முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கிட்ஸ் தூங்குற அந்த டைம்ல தான் எனக்கு தூக்கம், இதனாலேயே தூக்கம் கெடுது அப்படின்னு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி உறக்கம் நார்மலா இல்லாம இருக்கு அப்படின்னா நம்ம என்னென்னங்க ஃபாலோ பண்ணலாம்? தூக்கம் சரியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? சிலருக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வயது கடந்து போக போக என்ன ஆகும்னா, நமக்கு இந்த மாதிரி தூக்கம் பிரச்சனை, தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தூக்கமின்மை பிரச்சனையை சரி செய்வது எப்படி? மூலிகை மூலமாகவே தூக்கமின்மை பிரச்சனையை எப்படிங்க சரி செய்யறது? நம்ம என்னென்ன உணவுல சேர்த்து சாப்பிடலாம்? இந்த மாதிரியான ஒரு என்கொயரிஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்கு. எதைதான் நான் சாப்பிடுறது, ஆனா தூக்கம் தான் வரவே மாட்டேங்குது. 10 வருஷமா கூட நான் தூங்காம இருக்கேங்க. நைட் ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது, பகல்லையும் தூக்கம் வரலன்னு சொல்றவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு பேசிக்கா சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாம நம்ம எப்படி தூக்கத்தை வர வைக்கிறது? ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம எடுத்துட்டு அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி தூக்கத்திற்கான மாத்திரைகள் சாப்பிடும்போது உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. இப்ப இந்த தூக்கம் சரியாக இருக்க நம்ம எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுக்கலாம்? சித்த மருத்துவத்தில் என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குன்னு நான் சொல்றேன். பொதுவாகவே தூக்கம் நல்லா இருக்கணும்னா உடல் உஷ்ணம் நமக்கு நார்மலா இருக்கணும். எப்பவுமே உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்துச்சுன்னா தூக்கம் அப்படின்ற பிரச்சனை தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, அந்த உடல் உஷ்ணத்தோடு சேர்ந்து சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா சரியான தூக்கம் அப்படின்றது நமக்கு ஒரு கேள்விக்குறின்னு சொல்லலாம். ஏன்னா சர்க்கரையோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா யூரினேஷன், 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, 1.5 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி யூரின் போயிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்னோரிங் ப்ராப்ளம் இருக்கு, அதாவது குரட்டை பிரச்சனை. இது என்னன்னா ஏர் பேசேஜ்ல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் போது நமக்கு வரக்கூடியது. அது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்லீப் ஏப்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். சரியான காற்று உள்ள போகாம நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாதிப்பை ஏற்படுத்தும் போது நம்ம கவனமாக இருந்து அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். இப்போ குரட்டை பிரச்சனை இருக்கா, இல்ல ஒபிசிட்டி, அதாவது தொப்பை, சென்ட்ரல் ஒபிசிட்டி, தொப்பை இருக்கா, இல்ல உடல் பருமன் அதிகமாக இருக்கா, அதை நம்ம சரி செய்யணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாமே நம்ம சரி செய்யும் போது நல்ல ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ பேசிக்கா நமக்கு நல்ல உறக்கம் வரணும்னா நம்ம உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல எதெல்லாம் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள். உணவு முறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காரமா ஸ்பைசியா இருக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப சாப்பிடாம இருக்கணும். இது தாண்டி பார்த்தோம்னா மைல்டா, அதாவது ஆவியில் வேக வைத்த உணவுகள் எடுத்து பாருங்க. இரவு நேரத்துல முக்கியமாக நல்ல உறக்கம் வரும். அந்த இரவு உணவு அப்படின்னு சொல்றது ஒரு 8 மணி அந்த மாதிரி டைம்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி நம்ம உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, இதனோட வேறு என்ன சின்ன சின்ன மூலிகைகள் சார்ந்து நம்ம எடுக்கும்போது ஹோம் ரெமிடிஸ் என்ன இருக்கு, அதுவும் ஹெர்பல்ஸை பயன்படுத்தும் போது நமக்கு என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய மூலிகைகள் இருக்கு. அதை பயன்படுத்தும் போது நல்லாவே நமக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். சரி, மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்போது எதை பயன்படுத்தலாம்? சிறிது சிறிதாக அந்த மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்போது தினமுமே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மூலிகைகள் தான். வசம்பு, ஓமம் ரொம்ப முக்கியம். இதனோட கொஞ்சம் ஜாதிக்காய் எடுத்துக்கும். இதனோட கொஞ்சம் முருங்கை பிசின். ஸோ அப்போ வசம்பு, ஓமம், ஜாதிக்காய், முருங்கை பிசின், இது 4 வைத்தே நம்ம நல்ல தூக்கத்திற்கான ஒரு பெஸ்ட் மெடிசனை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரு வாரம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே நல்ல ரிசல்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். தூக்கமே ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது வரும். இதை சாப்பிட்டா பகல் முழுவதுமே ஒரு ட்ரௌசினஸ் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. இரவு நம்ம தூங்குவதற்கு முன்னாடி தான் இதை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இரவு தூங்குவதற்கு முன்னாடி இதை நம்ம வெந்நீர்ல கலந்தோ இல்ல பால்ல கலந்தோ நம்ம குடிக்கலாம். பால்ல கலந்தாவே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இல்ல பால்ல குடிக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க இதை வெந்நீர்ல கலந்து குடிக்கலாம்.
இது முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக சாப்பிடலாம். இந்த மூலிகைகள் எல்லாமே சர்க்கரையோட அளவையும் குறைக்கக்கூடியதுதான். அதே மாதிரி பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய நபர்களும் இதை எடுக்கலாம். எந்த அளவுக்கு ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து பால்ல கலந்து இரவு நேரத்துல மட்டும் நம்ம நைட்ல வந்து டின்னர் முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த மூலிகைகளை எப்படின்னா லேசா வறுத்து நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நல்ல முன்னேற்றம் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஜாதிக்காய் தைலம், இந்த ஜாதிக்காய் தைலம் இதனோட சேர்ந்து ஜாதிக்காய் லேகியம், இது ரெண்டுமே செட்டா வாங்கி வச்சுக்கோங்க. தலையில வந்து இந்த ஜாதிக்காய் தைலத்தை அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு குளிக்கணும். வாரம் ஒரு முறை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நமக்கு தலையில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், உடல் உஷ்ணம், தலையில இருக்கக்கூடிய சூடு, இது எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. இதை வந்து நம்ம படிப்படியா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நல்ல மாற்றம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் நம்ம ஜாதிக்காய் லேகியம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ஜாதிக்காய் லேகியம் எப்படி பயன்படுத்தலாம்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இரவு மட்டும் நம்ம சாப்பிட்டாலே போதும். இப்போ சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும்போது, நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த லேகியம் தேவையில்லை, மற்றவங்க வந்து இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில மருத்துவ முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ நம்ம தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் மொபைல் போனை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஸ்கிரீனிங் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால இரவு நேரத்துல படுத்து கண்களை மூடி படுத்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக உறக்கம் வரும். தூக்கம் வரல, நான் போன் பார்க்கலன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப உறக்கம் வராமல் அந்த டைம் வந்து இன்னும் ப்ரொலாங் ஆயிட்டு நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனாலேயே நமக்கு என்னன்னா கண்கள்ல பாதிப்பு ஏற்படுறது, தலையில இருக்கக்கூடிய நரம்புகளில் பாதிப்பு ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அப்போ உறக்கம் வரலன்னா நான் சொன்ன இந்த மருந்துகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கசகசாவை அரைச்சி பால்ல கலந்து தொடர்ந்து குடிக்கும் பொழுதும், இரவு நேரத்துல இதை ஃபாலோ பண்ணும் பொழுதும் நல்ல உறக்கம் ஏற்படும். இப்போ உறக்கம் இல்லைன்னா நம்ம உடல்ல வந்து கண்கள்ல எரிச்சல்ல இருந்து தலைவலி, தலை சுத்தல் ஏற்படுறது, எதுலையுமே வந்து ஒரு கவனம் செலுத்த முடியாது, வாய் வறண்டு போறது, ஸ்கின் ப்ராப்ளம் வருது, முகமே ஒரு பொலிவில்லாமல் இருக்கிறது, அடிக்கடி கோபம் ஏற்படுற பிரச்சனை வந்து இன்டைஜஷன் ஏற்படுறது, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள், நாளடைவில் இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப நம்ம உடல்ல பார்த்தோம்னா பல நோய்கள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த தூக்கமின்மை பிரச்சனை தான். ஸோ இந்த மாதிரியான நான் சொன்ன மருந்துகள், சின்ன சின்ன பயிற்சிகள், பிராணாயாம பயிற்சிகள், சில யோக பயிற்சிகள், சின்ன சின்ன எக்ஸசைஸ், வாக்கிங் எல்லாம் பண்ணும்போதே ரொம்ப ஈஸியா நமக்கு உறக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.